ஸோ இந்திய தேசிய காங்கிரஸ் சரிங்களா. ஸோ ஐஎன்எம் தான் வந்து பார்க்க போகிறோம். 1870 1885 எப்படி இது வந்துட்டு உருவாச்சு அப்படிங்கிறது தான். 1885 தான் வந்து பார்த்திங்கன்னா இந்திய தேசிய காங்கிரஸுங்கிறது உருவாகுது. என்ன காரணங்கள்னாலாம் வந்து பார்த்திங்கன்னா இது உருவாகுது, இந்த தேசியவாதம் அப்படிங்கிறது எப்படி தொடங்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா, நிறையா இடங்களில் மக்கள் வந்து என்ன ஆரம்பிச்சிட்டாங்க, படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ என்னன்னா ஆங்கில கல்வி வந்து கிடைக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த ஆங்கில அச்சு ஊடகங்கள் சரியா. ஸோ நியூஸ் பேப்பர்ஸ், வெர்னாகுலர் ப்ரெஸ் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அந்த வெர்னாகுலர் ப்ரெஸ்லாம் வந்துட்டு பார்த்திங்கன்னா மக்களுக்கு நடுவில் கருத்துக்களை பரப்புது, தேசியவாத கருத்துக்களை வந்து பரப்புது. இதனால் வந்து பார்த்திங்கன்னா தேசியவாதம் அப்படிங்கிற அமைப்பு வந்து தோன்றுது சரியா. இதுக்கு முன்னாடியே வந்து பார்த்திங்கன்னா காங்கிரஸுக்கு முன்னாடியே நிறைய அமைப்புகள் வந்துட்டு இருந்துச்சு. எக்ஸாம்பிளுக்கு சென்னை வாசிகள் சங்கம், கிழக்கிந்திய அமைப்பு, சென்னை மகாஜன சபை, பூனா சர்வஜனிக் சபை, பம்பாய் மாகாண சங்கம், இந்த மாதிரியான அரசியல் அமைப்புகள் இருந்துச்சு. ஆனால் இந்த அமைப்புகள் எல்லாமே வந்துட்டு எப்படி இருந்துச்சுன்னா அந்தந்த ஊருக்கு ஏற்ற மாதிரி தான் இருந்துச்சு. அதாவது ரீஜனல் பேஸ்டு. இப்போ மெட்ராஸ்னால் மெட்ராஸை பேஸ் பண்ணி மட்டும்தான் இருக்கும். மெட்ராஸ் மாகாண சங்கம், சென்னை வாசிகள் சங்கம்னு ஒன்று பார்த்தோமா 1852, அதே போல் மெட்ராஸ் மகாஜன சபை 1884. இந்த அமைப்புகள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த சென்னை ரீஜனுக்கான விஷயங்களை மட்டும்தான் பார்த்துக்கிட்டாங்க சரிங்களா. இப்போ பூனா சர்வஜனிக் சபா அப்படின்னு பார்த்திங்கன்னா மகாராஷ்டிரா சைடு, பம்பாய் மாகாண சங்கம் அப்படிங்கிறது அந்த பாம்பே ரீஜன், ஸோ மகாராஷ்டிரா ரீஜன் தான் சரியா. ஸோ இந்த மாதிரியான அமைப்புகள் தான் வந்துட்டு இருந்துச்சு. ஸோ இது எல்லாத்தையும் சேர்த்துன மாதிரி ஒரு இந்திய அளவிலான ஒரு அமைப்பை வந்து ஏற்படுத்தணும் அப்படிங்கிறத வந்து பார்த்திங்கன்னா யோசிக்கிறாங்க. ஸோ அதற்காக வந்துட்டு உருவாக்கப்பட்டதான் இந்திய தேசிய காங்கிரஸ் சரியா. ஸோ இப்போ இந்திய தேசிய காங்கிரஸில் முன்னாடி இருந்த ஸ்டார்டிங்கில் வந்து பார்த்திங்கன்னா மிதவாதிகள் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க இருந்தவங்கள. ஸோ முதல் கூட்டம் வந்து எங்கே நடந்திருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா 1885 டிசம்பர் 28 நடந்திருக்கும் சரிங்களா. எங்கன்னா பம்பாயில். ஸோ இந்த இந்திய தேசிய காங்கிரஸ் உருவாக்குறதுக்கு முக்கிய காரணமாக இருந்தவர் யார் அப்படின்னா இந்த ஏஓ ஹியூம் அப்படிங்கிற ஒருத்தர் தான். இவர் வந்துட்டு பிரிட்டிஷ் ஐசிஎஸ் ஆஃபீஸர், பிரிட்டிஷில் இருந்த ஒரு கலெக்டர் மாதிரியான ஒரு போஸ்டிங்கில் இருந்தவர் தான் இந்த ஏஓ ஹியூம். ஸோ இவர் வந்து பார்த்திங்கன்னா இந்திய தேசிய காங்கிரஸ் உருவாக்குறதுக்கு ஒரு முக்கியமான காரணமாக இருக்கிறாரு. ஸோ டிசம்பர் 28 1885 அப்போது இந்திய தேசிய காங்கிரஸுடைய முதல் கூட்டம் வந்துட்டு நடக்குது. எங்கே நடக்குது அப்படின்னு பார்க்கும்போது பாம்பே கோகுல்தாஸ் தேஜ்பால் யூனிவர்சிட்டியில் வந்து நடக்குது சரிங்களா. இப்போ இதில் மொத்தம் 72 பேர் கலந்துட்டு 72 பேர் கலந்துட்டு இருந்திருப்பாங்க. ஸோ இந்த 72 பேரில் வந்து பார்த்திங்கன்னா 22 பேர் மெட்ராஸ்லேருந்து வந்து போனவங்க. இவங்களை தலைமை தாங்கி கூட்டிகிட்டு போனவர் யார் அப்படின்னா ஜி சுப்பிரமணியம் சரிங்களா. ஜி சுப்பிரமணியம் அவர் தான் வந்து கூட்டிகிட்டு போயிருப்பார். ஸோ இப்போ இந்த முதல் காலகட்டங்களில் இந்த இந்திய தேசிய காங்கிரஸ் உருவாக்கி முதல் காலகட்டத்தில் இருந்த தலைவர்களை வந்து என்னென்னு சொல்லுவாங்கன்னா மிதவாதிகள் அப்படின்னு சொல்லுவாங்க. சில 1885 1905 வரைக்கும் இருந்தவங்களை என்னென்னு சொல்லுவாங்கன்னா மிதவாதிகள் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. இந்த மிதவாதிகளுடைய கோரிக்கைகள் என்ன, இந்திய தேசிய காங்கிரஸில் இருக்கக்கூடிய மிதவாதிகளுடைய கோரிக்கை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு மாகாணம் மற்றும் மத்திய அளவில் சட்ட மேலவைகளை உருவாக்குவது. ஸோ சட்ட மேலவைகளை உருவாக்கணும், அதில் மக்களினுடைய அதாவது இந்தியர்களுடைய எண்ணிக்கையை அதிகப்படுத்தணும். சட்ட மேலவைகளுக்கு தேர்ந்தெடுக்கப்படும் உறுப்பினர்களின் எண்ணிக்கையை அதிகரிப்பது. ஸோ மேலவையை உருவாக்கணும் முதல்ல. அடுத்ததாக அதில் இருக்கக்கூடிய உறுப்பினர்களுடைய எண்ணிக்கையை, இந்தியர்களுடைய எண்ணிக்கையை இன்க்ரீஸ் பண்ணணும். அடுத்ததான் நிர்வாகத்துறையிலிருந்து நீதித்துறையை பிரிப்பது. இப்போ நம்ம பாலிட்டியில் ஆர்டிக்கல் வந்துட்டு இருக்கோம், ஆர்டிக்கல் 50 அதில் வந்து பார்த்திங்கன்னா நிர்வாகத்திலிருந்து நீதித்துறையை பிரித்தல் அப்படிங்கிறத வந்து சொல்லியிருப்பாங்க. ஏன்னா நிர்வாகமும் நீதித்துறையும் வந்து எப்படி தான் இருக்கணும்னா தெரிஞ்சு தான் இருக்கணும். ஏன்னா நிர்வாகத்தில் ஏதாச்சும் தப்பு ஏற்படுது அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம், அது நீதித்துறைக்கு கொண்டு போயிட்டு அதை நம்ம சரி செய்யலாம். ஆனால் நிர்வாகமும் நீதித்துறையும் ஒருத்தர் கையிலேயே இருக்குன்னா நம்ம யார்கிட்ட போக முடியும். ஸோ அதனால தான் நிர்வாகத்தையும் நீதித்துறையும் பிரிக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருப்பாங்க. அதுதான் இராணுவ செலவுகளை குறைக்கிறது சரிங்களா. நம்மள்கிட்ட வாங்கக்கூடிய வரியை எதுக்காக யூஸ் பண்ணாங்கன்னா பிரிட்டிஷ் முக்கியமாக இராணுவத்துக்கு வந்துட்டு செலவு செஞ்சுட்டு இருந்தாங்க. ஸோ அது இந்தியர்களுக்காக செலவு செஞ்சுருக்கலாம், ஆனால் அவங்க இராணுவத்துக்கு செலவு செஞ்சுட்டு இருந்தாங்க. அப்போ அதனால் இராணுவ செலவுகளை என்ன பண்ணணும்னா குறைக்கணும் அப்படிங்கிறத முதல்ல சொன்னாங்க. அடுத்த உள்நாட்டு வரிகளை வந்து என்ன பண்ணணும்னா குறைக்கணும். நீதிபதி மூலமாக விசாரணையை விரிவு செய்வது. ஒரே நேரத்தில் இந்தியாவிலும் இங்கிலாந்திலும் ஆட்சி பணி தேர்வுகளை நடத்துதல் சரிங்களா. இந்த ஐசிஎஸ் தேர்வு அப்படிங்கிறது எங்கே மட்டும்தான் நடந்துட்டு இருந்துச்சுன்னா லண்டனில் மட்டும்தான் நடந்துட்டு இருந்துச்சு சரிங்களா. இப்போ நம்ம வந்துட்டு ஒரு ஐஏஎஸ்ஸாக ஆகணும் அப்படின்னா எங்கே போய் எழுதிட்டு வரணும் எக்ஸாம், லண்டனுக்கு வந்து போகணுங்க. இப்போ இந்த குரூப் 1 எக்ஸாமே வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம வீட்டுக்கு பக்கத்துலேயே எழுதுகிறோம். ஆனால் அப்போ வந்து பார்த்திங்கன்னா லண்டன் போய் எழுதிட்டு வரணும். அப்போனா எவ்வளோ பேர்னால போக முடியும். அதனால் இந்தியாவிலேயும் அந்த எக்ஸாம் நடத்தணும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க.
அடுத்த காவல்துறையில் சீர்திருத்தங்கள் கொண்டு வரணும். வனச்சட்டம் வந்து பார்த்திங்கன்னா அதை மறுபரிசீலனை செய்யணும். இந்திய தொழிற்சாலைகளை வந்து மேம்படுத்தணும். சரிங்களா? ஸோ முறையற்ற கட்டணங்கள், கலால் வரிகள் இதெல்லாத்தையும் வந்து முடிவு கொண்டு வரணும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இதுதான் வந்துட்டு இந்த மிதவாதிகளுடைய முக்கியமான கோரிக்கையாக இருக்குது. சரியா? இதில் முக்கியமாக நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும், இந்த மிதவாதிகளுடைய கூட்டம் எப்பப்போ நடந்துச்சு அப்படின்லாம் தெரிஞ்சுக்கணும். 1885 எங்கே நடந்திருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ முதல் கூட்டம் 1885 பாம்பேயில் வந்து நடந்துச்சு. இதை தலைமை தாங்கினவர் WC பானர்ஜி. 86 வந்து பார்த்திங்கன்னா கல்கத்தாவில் நடந்திருக்கும். இதை தலைமை தாங்கினவர் தாதாபாய் நவ்ரோஜி. 87 மெட்ராஸில் நடந்திருக்கும். இதை தலைமை தாங்கினவர் பத்ருதீன் தியாப்ஜி. மெட்ராஸில் எங்கே நடந்துச்சு அப்படின்னு பார்த்தோம்னா 1000 விளக்கில் இருக்கக்கூடிய மக்கீஸ் தோட்டம். ஸோ மக்கீஸ் தோட்டம் தான் வந்துட்டு நடந்திருக்கும். அடுத்தது 88 அலகாபாத். இங்கே தலைமை தாங்கினது ஜார்ஜ் யூலே. அதாவது 89 பாம்பேயில் நடந்திருக்கும். இதை தலைமை தாங்கினவர் வில்லியம் வீடர்பன். சரிங்களா? ஸோ தாதாபாய் நவ்ரோஜி அப்படிங்கிறவர் ஃபஸ்ட்டு பார்சி தலைவர். அதே பத்ருதீன் தியாப்ஜிங்கிறவர் ஃபஸ்ட்டு முஸ்லீம் தலைவர். ஜார்ஜ் யூலே அப்படிங்கிறது முதல் பிரிட்டிஷ் தலைவர். சரியா? ஸோ இதை வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ இந்த கூட்டத்தை பேஸ் பண்ணி வந்து கொஷின் வந்து கேட்பாங்க. அடுத்ததாக வந்துட்டு இன்னொன்று கேட்பாங்க, விமென்ஸை பற்றி ஒரு கொஷின் வந்து வரும். சரிங்களா? ஸோ யார் வந்துட்டு இந்த இதுக்கு தலைமை தாங்கினாங்க அப்படின்ட்டு. ஸோ முதல் பெண் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அன்னி பெசன்ட். 1917 எந்த ஊரில் தலைமை தாங்கியிருப்பாங்க? சரியா? ஸோ இப்போ அன்னி பெசன்ட் 1917 கல்கத்தா மாநாட்டுக்கு தலைமை தாங்கியிருப்பாங்க. சரோஜினி நாயுடு 1925 கான்பூர் மாநாட்டுக்கு தலைமை தாங்கியிருப்பாங்க. சரிங்களா? இதில் வந்துட்டு முதல் பெண் அப்படின்னு கேட்டாங்கன்னா அவங்க அன்னி பெசன்ட், அல்லது முதல் இந்திய பெண்ணுன்னு கேட்டாங்கன்னா சரோஜினி நாயுடு. அதனால் இது ரெண்டுக்கும் டிஃப்ரென்ஸ் வந்து பார்த்து வச்சுக்கோங்க. சரி, இப்போ வந்துட்டு இந்த மிதவாதிகளுடைய காலம் 1905 முடிவுக்கு வருது. ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா 1905 வரைக்கும் மிதவாதிகள் சொல்லக்கூடியது தான் தீவிரவாதிகள் உள்ளே இருந்த யங்கர் பீப்புள்ஸ் வந்து கேட்டுட்டு இருந்திருப்பாங்க. ஆனால் இந்த மிதவாதிகளுடைய இந்த மெத்தட்ஸ்லாம் இருக்குல்லங்க, இந்த மெத்தட்ஸ்னால வந்துட்டு பெருசாக எதுவுமே அச்சீவ் பண்ணவே முடியல. அதனால வந்துட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா தீவிரவாதிகள் மேலோங்குறாங்க. அதுவும் முக்கியமாக 1905 என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வங்காளத்தை ரெண்டாக பிரிச்சிருப்பாங்க. சரிங்களா? பார்ட்டிஷன் ஆஃப் பெங்கால் அப்படிங்கிறது நடந்திருக்கும். வங்க பிரிவினை 1905 வங்க பிரிவினைங்கிறது நடந்திருக்கும். ஸோ இந்த வங்க பிரிவினைக்கு பிறகு யாருடைய கை ஓங்குது அப்படின்னா தீவிரவாதிகளுடைய கை ஓங்குது. அதனால் மிதவாதிகள் வந்துட்டு பார்த்திங்கன்னா சரி தீவிரவாதிகள் சொல்கிறத கேட்டு பார்க்கலாமே அப்படின்ட்டு வந்துட்டு அவங்களும் வந்து போகிறாங்க. ஸோ இதுக்கு முக்கியமான காரணங்கள் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா நிறையா காரணங்கள் சொல்லலாம். தீவிரவாத தேசியவாதம் தோன்றுவதற்கு ரஷ்யாவில் வந்து பார்த்திங்கன்னா ஏற்பட்ட ப்ராப்ளம்ஸ். சார் ரூசோ ஜாப்பனீஸ் வார் வந்து நடக்கும். அந்த ஜப்பான் வந்து பார்த்திங்கன்னா ரஷ்யாவை தாக்கிடுவாங்க. சரிங்களா? ஜெயிச்சிடுவாங்க. அடுத்ததான் வந்து பார்த்திங்கன்னா நிறையா விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா மாட்ரேட்ஸ்னால் எதுவும் அச்சீவ் பண்ண முடியல. அது ஒரு காரணம். அடுத்ததாக நம்மளுடைய தலைவர்கள் நிறைய பேர் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அரெஸ்ட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அது ஒரு முக்கியமான காரணம். எக்ஸாம்பிளுக்கு திலகரை அரெஸ்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரியான காரணங்கள்னால தான் வந்து பார்த்திங்கன்னா தீவிரவாத தேசியவாதம் வருது. இதுக்கு இமீடியட் காஸ் அப்படின்னு பார்த்திங்கன்னா வங்க பிரிவினை. ஸோ வங்காளத்தை இரண்டாக பிரிக்கலாம் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா முன்னாடி இருந்த 1960 ஐடியா வந்துட்டு இருந்திருக்கும். ஆனால் அது மறுபடியும் எப்போ இது வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா 1903 காலகட்டங்களில் வருது. ஸோ அப்போ வந்து லார்ட் கர்சன் அப்படிங்கிறது தான் இருந்திருக்காரு. ஸோ லார்ட் கர்சன் வந்துட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா நிறையா விஷயங்கள் அவர் பண்ணிட்டாருங்க. சரிங்களா? கல்கத்தா கார்பரேஷன் சட்டம் 1899 கொண்டு வந்திருப்பார். அதில் வந்து நம்ம என்ன கேட்டுட்ருக்கோம்னா நம்மளுடைய ரெப்ரசன்டேஷனை இன்க்ரீஸ் பண்ணுங்கன்னு கேட்டுட்ருக்கோம். ஆனால் நம்மளுடைய பிரதிநிதித்துவத்தை என்ன பண்ணிடுவாங்கன்னா குறைச்சிடுவார். அதே போல் இந்தியன் யூனிவர்சிட்டிஸ் ஆக்ட் 1904 அப்படிங்கிற ஒரு சட்டம் வந்து கொண்டு வருவார். அதில் வந்து பார்த்திங்கன்னா இந்தியன் யூனிவர்சிட்டிஸில் இருக்கக்கூடிய இந்தியன் மெம்பர்ஸை குறைச்சி விட்ருவார். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணுறாரு. அடுத்ததாக லாஸ்ட்டாக பார்ட்டிஷன் ஆஃப் பெங்கால் பண்ணும்போது தான் எல்லாத்துக்கும் கோவம் வந்து போராட்டத்தில் இறங்குறோம். ஒரு புது மெத்தடை வந்து ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறோம். ஸோ அப்போது ஃபஸ்ட்டு 1905 தான் வந்து இதுக்கான நோட்டிஃபிகேஷன் வருது. அக்டோபர் 16, 1905 இதுக்கான அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு வந்து வெளியிடப்படுது. அன்றைக்கி வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா எல்லாருமே கங்கை நதியில் நீராடிட்டு வந்தே மாதரம்ங்கிற பாட்டை அந்த தெருவு ஃபுல்லாக பாடிட்டு நடந்து போவாங்க. சரிங்களா? ஸோ அடுத்ததான் அந்த வருஷத்தில் 1905 கூட்டம் வந்து நடக்கும். இந்த கூட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா கோபாலகிருஷ்ண கோகலே தான் தலைமை தாங்குவார். ஸோ அந்த கோபாலகிருஷ்ண கோகலே தலைமை தாங்கும்போது ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறாங்கன்னா பாய்காட் அப்படின்னு சொல்லக்கூடிய அதாவது புறக்கணிப்பு அப்படிங்கிறத தீர்மானத்தை கொண்டு வராங்க. அதாவது பிரிட்டிஷ் பொருட்களை நம்ம புறக்கணிக்கணும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க.
அடுத்தது 1906ஆம் ஆண்டில் வந்துட்டு ஒரு மாநாடு நடக்கும். அப்போ தாதாபாய் நவ்ரோஜி வந்துட்டு தலைவராக இருப்பார். அப்போ அவர்களுடைய தலைமையில் வந்து பார்த்திங்கன்னா இந்த புறக்கணிப்பு அப்படிங்கிறத இன்னும் கொஞ்சம் விரிவுபடுத்தணும்னு நினைக்கிறாங்க. அடுத்ததாக தேசிய கல்வி அப்படிங்கிறதெல்லாம் கொண்டு வராங்க. ஸோ தேசிய கல்வி அப்படின்னா நம்ம நேஷ்னல் எஜுகேஷன் வந்து சொல்லுவாங்க. தேசிய கல்விக்கான ஒரு கவுன்சிலையும் வந்து பார்த்திங்கன்னா 1905 ஏற்படுத்தியிருப்பாங்க. சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு அடுத்த வருஷம் 1907 இதில் வந்து பார்த்திங்கன்னா மிதவாதிகள் இது வரைக்கும் தீவிரவாதிகள் சொல்கிறத கேட்டு நடந்துட்டு இருந்திருப்பாங்க. சரி நம்ம வந்துட்டு தீவிரவாதிகள் சொல்கிறத கேட்டு நடக்கலாமே அப்படின்னு நடந்துட்டு இருந்திருப்பாங்க. ஆனால் 1907 காலகட்டங்களில் என்ன நடக்குதுன்னா, பிரிட்டிஷ் வந்து ஒரு அறிவிப்பு வெளியிடுறாங்க, ஒரு ரூமர் மாதிரி. அதாவது இந்தியாவில் வந்து ஒரு புதிய சட்டம் வந்து கொண்டு வர போகிறோம். அந்த சட்டத்தின்படி இந்தியர்களுக்கு ரெப்ரசன்டேஷன் பிரதிநிதித்துவத்தை இன்க்ரீஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிற ஒரு ரூமர் வந்து வருது, ஒரு நியூஸ் வந்து வருது. இதனால் மிதவாதிகள் வந்து என்ன நினைக்கிறாங்கன்னா, தீவிரவாதிகளோட சேர்ந்து இருந்தோம் அப்படின்னா பிரிட்டிஷ் வந்து என்ன பண்ண மாட்டாங்க, இதெல்லாம் கொடுக்க மாட்டாங்க, இந்த பிரதிநிதித்துவத்தை கொடுக்காம விட்டுருவாங்க அப்படின்ட்டு அவங்க வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பேக் அடிக்கிறாங்க. சரிங்களா? ஸோ பின் வாங்குறாங்க. ஸோ அந்த மாதிரி நேரத்தில் தான் 1907 சூரத் மாநாடு நடக்குது. சூரத் மாநாட்டில் மிதவாதிகளுக்கும் தீவிரவாதிகளுக்கும் சண்டை வந்து 2 பேரும் பிரிச்சுறாங்க. அதான் சூரத் பிளவு. சரியா? ஸோ அடுத்ததான் இந்து முஸ்லீம் பிரிவினை. இதுதான் நம்ம இங்கே வந்து பார்த்தோம். கர்சன் பிரபு வந்துட்டு எதற்காக வங்க பிரிவினை பண்ணார் அப்படின்னா, இந்துஸையும் முஸ்லீம்ஸையும் பிரிக்கணும். ஏன்னா அந்த ரீஜன் வந்து பார்த்திங்கன்னா பங்களாதேஷ், இப்போ பங்களாதேஷாக நம்ம 2 பிரிஞ்சிருக்கலங்க, அதை வந்துட்டு பார்த்திங்கன்னா வங்காளத்தை 2 கூட எப்படி பிரிச்சிருக்கலாம்னா, ஒரு ஹரிசாண்டல் லைன் போட்டு மேலே கீழேன்னு பிரிச்சிருக்கலாம். ஆனால் இவங்க வந்து ஒரு வெர்டிகலான ஒரு லைன் போட்டு இந்த பக்கம் முஸ்லீம்ஸும் இந்த பக்கம் ஹிந்துஸ் அப்படிங்கிற மாதிரி வந்து பிரிச்சிருக்காங்க. சரியா? ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா முஸ்லீம்ஸையும் ஹிந்துஸையும் பிரிக்கிறதுக்கான ஒரு சதி தான் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியுது. அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா அக்டோபர் 16 இது வங்காளத்தை அதிகாரப்பூர்வமாக பிரிக்கிறாங்க. ஸோ இதெல்லாம் தான் வந்து இங்கே பார்த்தோம். ஸோ புறக்கணிப்பு, மிதவாத போக்கு, ஆக்கப்பூர்வ சுதேசி, தீவிரவாத தேசியம், புரட்சிகர தேசியம் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு நிறையா விதங்களில் வந்து போகுது. சரியா? ஸோ தீவிரவாத தேசியத்துக்கு முக்கியமான நபர்கள் வந்துட்டு யார் அப்படின்னா, இந்த லாலா லஜ்பத் ராய், பால் கங்காதர் திலக், அடுத்ததான் வந்து பார்த்திங்கன்னா பிபின் சந்திரபால், இன்னொருத்தர் ஆரபிந்த கோஷ் அப்படின்னு ஒருத்தர் வந்துட்டு இருப்பார். சரிங்களா? ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா 1908க்கு பிறகு எல்லாத்தையும் அரெஸ்ட் பண்ணிடுவாங்க. தீவிரவாதிகள் இருக்காங்கல்ல, ஸோ தீவிரவாதிகள் எல்லாத்தையுமே வந்துட்டு அரெஸ்ட் பண்ணிடுவாங்க. அதனால் இந்த இயக்கத்தை நடக்கிறதுக்கு எதுவுமே வந்துட்டு ஆட்கள் இருக்க மாட்டாங்க. ஆனால் இதில் யங்கர் பீப்புள்ஸ் நிறைய பேர் உள்ளே நுழைஞ்சிருப்பாங்க தானே இந்த இயக்கத்துக்கு. அவங்க எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா சூரத் பிளவுக்கு பிறகு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அவங்க வந்து எதுக்குள்ளே போயிடுவாங்கன்னா, இந்த புரட்சிகர தேசியவாதத்துக்குள்ளே போயிடுவாங்க. அதாவது இண்டிவிஜுவலாக போயிட்டு எந்தெந்த தலைவர்கள்லாம் ப்ராப்ளம் பண்ணுறாங்களோ அவங்கள போயிட்டு அந்த அதிகாரிகள் எல்லாத்தையும் சுட்டுக் கொள்வது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு வாஞ்சிநாதன் இருந்தார். வாஞ்சிநாதன் போய் என்ன பண்ணியிருப்பாருன்னா, கலெக்டர் ஹேஷ் அப்படிங்கிறவர் தான் நம்மளுடைய கப்பலோட்டி தமிழனை வஉசியை வந்து என்ன பண்ணியிருப்பாங்க, ஜெயிலில் போட்டதுக்கு காரணமாக இருந்தவர் ஆஷ் தான். அதனால் போயிட்டு என்ன பண்ணியிருப்பாருன்னா, அவரை மணியாச்சிங்கிற ரயில்வே ஸ்டேஷனில் சுட்டு கொண்டிருப்பார். ஸோ இந்த மாதிரியான புரட்சிகர தேசியவாதத்தில் ஈடுபட்டிருப்பாங்க. அதுக்கு பிறகு 1915 வரைக்குமே எதுவுமே பெருசாக எந்த ஒரு இயக்கங்களும் இருந்திருக்காது. 1906ஆம் ஆண்டு என்ன உருவாக்கியிருப்பாங்கன்னா, முஸ்லீம் லீக் அப்படிங்கிறது உருவாக்கியிருப்பாங்க. அதுக்கு பிறகு 1915 வரைக்கும் எந்த ஒரு பெரிய மாற்றமும் இல்லை. 1916 தான் வந்து என்ன நடக்குதுன்னா, தன்னாட்சி இயக்கம் அப்படிங்கிறது நடக்குது. ஸோ தன்னாட்சி அப்படிங்கிற கருத்தை வந்துட்டு முதல்ல சொன்னவங்க யார் அப்படின்னா, அன்னி பெசன்ட் அம்மையார் தான் வந்து சொல்லியிருப்பாங்க. ஒரு பாம்பேயில் ஒரு மாநாடு நடந்திருக்கும். அந்த மாநாட்டில் வந்துட்டு அன்னி பெசன்ட் அம்மையார் அதை பற்றி தான் பேசிகிட்டு இருந்திருப்பாங்க. இதை யார் கேட்குறாங்கன்னா, பாலகங்காதர திலகர் கேட்குறாரு. பாலகங்காதர திலகரை 1908ஆம் ஆண்டு ஜெயிலில் போட்டிருப்பாங்க. அவர் எப்போ தான் வெளியில் வந்திருப்பாருன்னா, 1915-14 காலகட்டங்களில் தான் வெளியில் வந்திருப்பார். அப்படி வந்தவர் அன்னி பெசன்ட் அம்மையாருடைய கூட்டத்தில் கலந்துக்கிட்டு அவங்களுடைய ஐடியாஸை கேட்குறாரு. அவருக்கு பிடிச்சிருக்கும். அதனால் அவங்கள கூட்டிகிட்டு போயிட்டு காங்கிரஸ் மாநாடு இருக்குல்லங்க, 1915 மாநாடு, அதில் கூட்டிகிட்டு போயிட்டு விடுறாரு. ஸோ அந்த மாநாட்டில் வந்து பேச்சுவார்த்தையெல்லாம் நடத்துகிறாங்க. இந்த மாதிரி தன்னாட்சியை வந்து நம்ம செயல்படுத்தலாம் அப்படின்லாம் அன்னி பெசன்ட் அம்மையார் சொல்கிறாங்க. காங்கிரஸும் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, சரி பண்ணலாம் அப்படின்ட்டு அன்னி பெசன்ட் அம்மையார் ஒரு டைம் கொடுக்குறாங்க. நான் வந்து உங்களுக்கு செப்டம்பர் 1916 வரைக்கும் உங்களுக்கு டைம் தரேன், அதுக்குள்ளே நீங்கள் வந்துட்டு இதை வந்து நடத்தணும், ஒருவேளை இல்லைன்னா நான் தனியாக நடத்திக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுவாங்க. சரியா? ஆனால் வந்துட்டு காங்கிரஸ் இதில் எந்த ஒரு முடிவுமே எடுக்கலை. அதனால் ஏப்ரல் 1916 யார் வந்துட்டு இந்த இயக்கத்தை ஆரம்பிக்கிறாங்கன்னா, முதல்ல பாலகங்காதர திலகர் ஆரம்பிக்கிறார். அன்னி பெசன்ட் அம்மையார் செப்டம்பர் வரைக்குமே வந்துட்டு காத்துட்டு இருந்திருப்பாங்க. ஸோ காத்துட்டு இருந்துட்டு எப்போ ஆரம்பிக்கிறாங்கன்னா, செப்டம்பர் மாதம் 1916 ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இதனுடைய குறிக்கோள் வந்துட்டு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, டொமினியன் அந்தஸ்தை பெறுவது தான். தன்னாட்சி அப்படிங்கிற அந்தஸ்தை பெறணும்.
அந்த கனடா, ஆஸ்திரேலியா, தென்னாப்பிரிக்கா அப்படிங்கிற மாதிரியான அங்கே இருக்கக்கூடிய நாடுகள் போலவே நம்ம வந்து பெறணும் அப்படிங்கிறது தான் இந்த தன்னாட்சி இயக்கத்தினுடைய முக்கியமான குறிக்கோளாக இருக்குது. சரியா? ஸோ கனடா, தென்னாப்பிரிக்கா, ஆஸ்திரேலியா இந்த மாதிரியான மாகாணங்களில் என்ன தான் இருக்குன்னா தன்னாட்சிங்கிறது. ஸோ தன்னாட்சினா வந்துட்டு எதுவும் இல்லை, இப்போ நமக்கு பிரைம் மினிஸ்டர் இருக்காங்க, எல்லாருமே இப்போ இந்தியன் கவர்மெண்ட் இருக்குல்ல, இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய அரசாங்கம் ஒரு சாவரின் இறையாண்மை மிக்க ஒரு அரசாங்கம், எதுனாலும் முடிவு எடுக்கலாம். ஆனால் தன்னாட்சி அரசாங்கம் அப்படின்னா இந்த மாதிரி பிரைம் மினிஸ்டர் இருப்பாங்க, எல்லாருமே இருப்பாங்க, ஆனால் எதுவும் இவங்களால முடிவு எடுக்க முடியாது. இவங்களுக்கு மேலே யார் இருப்பாங்கன்னா பிரிட்டிஷ் வந்துட்டு இருப்பாங்க. நம்ம எல்லா முடிவுகளையும் எடுத்துகிட்டு இது போய் நம்ம யார்கிட்ட ஒப்புதல் வாங்கணும்னா பிரிட்டிஷ் கிட்ட வாங்கணும். அதான் தன்னாட்சி. அதை தான் வந்து பார்த்திங்கன்னா யார் கேட்குறாங்கன்னா அன்னி பெசன்ட் அம்மையார் கேட்கலான்னு சொல்கிறாங்க. சரிங்களா? ஸோ இந்த மாதிரி போராட்டங்கள் போயிட்டுருக்கு. 1916 இவங்களோட பேச்சுவார்த்தையெல்லாம் நடத்தி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா லக்னோ ஒப்பந்தம் அப்படிங்கிறத போடுறாங்க. சரிங்களா? லக்னோ ஒப்பந்தம் அப்படிங்கிறதுக்கு முக்கியமான காரணமாக அமைஞ்சவங்க அன்னி பெசன்ட் அம்மையார். அதனால தான் 1917 இந்த ஒப்பந்தம் போட செஞ்சதுக்காக தான் அவங்களை கௌரவப்படுத்துறதுக்காக 1917 கல்கத்தா மாநாட்டிற்கு அன்னி பெசன்ட் அம்மையாரை தலைவராக மாற்றுறாங்க. ஸோ அப்படின்னா லக்னோ ஒப்பந்தம்னா என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ லக்னோ ஒப்பந்தம் அப்படிங்கிறது இப்போ நம்ம 1907 மிதவாதிகள் தீவிரவாதிகள் பிரிஞ்சுட்டாங்கன்னு பார்த்தோமா, அப்போ மிதவாதிகளையும் தீவிரவாதிகளும் என்ன பண்ணுறாங்கன்னா இந்த இடத்துல ஒன்றாக சேர்றாங்க லக்னோ மாநாட்டில். அது மட்டும் இல்லாமல் ஒப்பந்தம் யாருக்கும் இடையில போடப்படுது அப்படின்னு பார்த்தோம்னா முஸ்லீம் லீகுக்கும் காங்கிரஸுக்கும் இடையில் வந்துட்டு ஒரு ஒப்பந்தம் வந்து போடப்படுது. சரிங்களா? ஸோ இது போடுவதற்கு முக்கியமான காரணமாக அமைஞ்சவங்க அன்னி பெசன்ட் அம்மையார். அடுத்ததாக அமைஞ்சவர் முகமது அலி ஜின்னா. முகமது அலி ஜின்னா வந்துட்டு என்ன சொல்கிறாங்கன்னா இந்து முஸ்லீம் ஒற்றுமையின் தூதுவர் அப்படின்னு வந்துட்டு அவரை பாராட்டி பேசியிருப்பாங்க. சரிங்களா? ஸோ இந்த ஒப்பந்தத்தின்படி முஸ்லீம்ஸ்க்கு வந்து என்ன தரதுக்கு ஒத்துக்கிறாங்க அப்படின்னா தனித்தொகுதிகளை வழங்கக்கூடிய திட்டத்தை ஒத்துக்கிறாங்க. சரியா? ஸோ 1909 மின்டோ மார்லி சட்டம் அப்படிங்கிறது கொண்டு வரப்பட்டிருக்கோம். அந்த சட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா முஸ்லீம்ஸ்க்கு தனி தொகுதிகள்ங்கிறது கொடுத்துருப்பாங்க. அதாவது தனி தொகுதிகள் வேறு, ரிசர்வ்டு தொகுதிகள் வேறு. இப்போ நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்தியா அரசாங்கத்தின்படி நம்ம இப்போ இந்தியாவில் ரிசர்வ்டு தொகுதிகள் இருக்குது. ரிசர்வ்டு தொகுதிகள் இருக்குன்னா ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஷெடியூல்டு காஸ்ட்கோ அல்லது ஷெடியூல்டு ட்ரைப்ஸ்க்கோ ஒரு தொகுதியை ரிசர்வ் பண்ணியிருப்பாங்க. அந்த தொகுதிகளில் யார் மட்டும் தான் நிற்க முடியும்னா ஷெடியூல் காஸ்ட்லேருந்து ஒரு நபரோ அல்லது ஷெடியூல் ட்ரைப்லேருந்து ஒரு நபரோ தான் நிற்க முடியும். அல்லது விமனுக்குன்ட்டு இது பண்ணியிருக்காங்கன்னா அந்த தொகுதியில் விமன் மட்டும் தான் நிற்க முடியும். ஆனால் ஓட்டு எல்லாருமே என்ன பண்ணலாம்னா போடலாம். ஆனால் தனி தொகுதியில் அந்த மாதிரி கிடையாது. இது வந்து முஸ்லீம் தொகுதின்னு சொல்லிட்டாங்கன்னா அதில் முஸ்லீம்ஸ் மட்டும்தான் நிற்க முடியும். அதே போல் முஸ்லீம்ஸ் மட்டும்தான் ஓட்டும் போட முடியும். அதான் தனி தொகுதிகள். சரிங்களா? ஸோ அப்போ லக்னோ மாநாட்டில் காங்கிரஸ் வந்து என்ன பண்ணிக்கிறாங்கன்னா ஏற்றுக்கிறாங்க, தனி தொகுதிகள் முஸ்லீம்ஸ்க்கு தனி தொகுதிகள் கொடுக்கறதை ஏற்றுக்கிட்டாங்க. இதுதான் வந்து பார்த்திங்கன்னா லக்னோ மாநாட்டில் இருக்கக்கூடிய முக்கியமான அம்சம். ஸோ இதுக்கடுத்து தான் பிரிட்டிஷினுடைய பதில் நடவடிக்கைகள். ஸோ இந்த தன்னாட்சி இயக்கம்ங்கிறது நடந்துட்டு இருக்குங்களா? ஸோ தன்னாட்சி இயக்கம் இன்னும் வரைக்கும் நடந்துட்டு தான் இருக்குது. ஸோ இந்த தன்னாட்சி இயக்கம் ரொம்ப பெரிய அளவில் நடக்க ஆரம்பிக்குதுங்க. ஸோ அப்போ 1917 காலகட்டங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா என்ன ஆகும்னா ரொம்ப அதிக அளவில் இந்த தன்னாட்சி இயக்கம் வந்து பார்த்திங்கன்னா பாப்புலர் ஆயிரும். அதனால் பிரிட்டிஷ்க்கு வந்து பயமாயிரும். அதனால் என்ன பண்ணுவாங்கன்னா அன்னி பெசன்ட் அம்மையாரை அரெஸ்ட் பண்ணி ஊட்டிக்கு போயிருப்பாங்க அன்னி பெசன்ட் அம்மையார். ஸோ அவர் கூட அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் வந்துட்டு இருப்பாங்க. இதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம், ஜியோ இன்ஷா ஜாரவா அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ ஜியோ அப்படின்னா ஜார்ஜ் அருந்தலே, இன்ஷா அப்படின்னா இந்துலால் யாக்னிக், சா அப்படின்னா சங்கர்லால் பேங்கர், ஜமன்தாஸ் துவாரக்தாஸ் அப்படின்னு ஒருத்தர் இருப்பார், ராமசுவாமி. சரிங்களா? ஸோ அடுத்ததான் பிபி வாடியா. ஸோ இந்த மாதிரியான அவருடைய ஃப்ரெண்ட்ஸ் வந்துட்டு இருப்பாங்க. இவங்க எல்லாத்தையும் என்ன பண்ணிடுவாங்கன்னா அரெஸ்ட் பண்ணிடுவாங்க உதகமண்டலத்தில். அதுக்கு பிறகு பெரிய போராட்டங்கள் இன்னும் அதிகமாக ஆரம்பிக்கும். அதுக்கு பிறகு ஆகஸ்ட் மாதம் 1917 என்ன பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா மான்டேகு, இந்தியாவினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சரான மான்டேகு அன்னி பெசன்ட் அம்மையாருக்கு வந்து ஒரு ஒப்புதல் வந்து கொடுக்குறாரு. இந்த மாதிரி இந்தியாவில் தன்னாட்சியை கொண்டு வருவது தான் பிரிட்டிஷனுடைய முக்கியமான நோக்கம் அப்படின்ட்டு வந்துட்டு ஒரு வார்த்தையை ஸ்டேட்மெண்ட்டை சொல்கிறாரு. அதனால் அன்னி பெசன்ட் அம்மையார் என்ன பண்ணுறாங்கன்னா அதை நம்புகிறாங்க. நம்பிட்டு இந்த தன்னாட்சி இயக்கத்துக்கு முடிவுக்கு கொண்டு வந்துடுறாங்க. சரிங்களா? ஸோ இதுக்கு மேலே வரக்கூடிய போராட்டங்கள் எல்லாமே யார் தான் அதிகமாக பண்ணியிருப்பாங்கன்னா காந்தி தான் வந்து பண்ணியிருப்பாங்க. அதனால் காந்திய காலகட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ காந்தி எங்கே பிறந்தார் அப்படின்னா அக்டோபர் 2, 1869 போர்பந்தர் அப்படிங்கிற இடத்துல தான் வந்து பிறந்திருப்பார். சரிங்களா? ஸோ இவர் வந்துட்டு
படிக்கிறாரு, லா முடிக்கிறாரு. ஸோ லா முடிச்சுட்டு 1891ஆம் ஆண்டு வந்து எங்கே போகிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா சவுத் ஆஃப்ரிக்காவுக்கு வந்து போகிறாங்க. சவுத் ஆஃப்ரிக்காவுக்கு ட்ரெயினில் வந்துட்டு ஒரு ஃபஸ்ட் கிளாஸில் வந்து போயிட்டுருக்காரு. போயிட்டுருக்கும்போது என்ன பண்ணிடுறாங்க அப்படின்னா, இந்தியர் எப்படியும் ஃபஸ்ட் கிளாஸில் வரலாம் அப்படின்ட்டு அவர் தூக்கி என்ன பண்ணிடுவாங்க, ஜோகன்ஸ்பர்க் அப்படிங்கிற இடத்துல வெளியில் தூக்கி போட்டுருவாங்க. அப்போ தான் அவருக்கு என்ன தெரியுதுன்னா இந்த மாதிரி டிஸ்கிரிமினேஷன் இருக்குது அப்படிங்கிறது தெரியும். ஸோ அதுக்கு பிறகு சவுத் ஆஃப்ரிக்கா வந்து போகிறாரு. சவுத் ஆஃப்ரிக்காவில் போயிட்டு அங்கே இருக்கக்கூடிய நிறையா விதமான பிரச்சனைகளுக்கு எகெயின்ஸ்டாக போராட்டங்கள்லாம் செய்கிறாரு. அதில் வெற்றியும் அடைகிறாரு. அங்கே அவர் கண்டுபிடிச்ச மெத்தட் தான் வந்து பார்த்திங்கன்னா சத்தியாகிரகம். ஸோ சத்தியாகிரகம் அப்படிங்கிறது வந்துட்டு எதுவும் இல்லை, யார் நம்மளை வந்துட்டு அடித்தாலும் அதை தாங்கிக்கணும், அவங்களை எதிர்த்து எதுவும் பேசக்கூடாது, அவங்கள திட்டவும் கூடாது, சரிங்களா, எல்லாத்தையும் பொறுத்து கொள்ளணும், அகிம்சையாக இருக்கும், அதுதான் வந்து சத்தியாகிரகம், சரிங்களா. ஸோ இந்த மாதிரி நிறையா விஷயங்கள் பண்ணி திரும்ப எப்போ இந்தியாவுக்கு வந்து வராரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜான்வரி 9, 1905 தான், 1915 தான் வராரு, சரிங்களா. இவருடைய புக்ஸ்லாம் வந்து கொஞ்சம் பார்த்துக்குங்க. காந்தியடிகள், டால்ஸ்டாய், ஜான் ரஸ்கின் ஆகியோர் எழுத்துக்களுக்கு அறிமுகம் கிடைத்தது அங்கே போய் தான். ஸோ கிங்டம் ஆஃப் த காட் இஸ் வித்தின் யூ அப்படிங்கிற புக்கு வந்து அவர் படிக்கிறாரு, டால்ஸ்டாயினுடைய புக்கு. அடுத்து அன்டு த லாஸ்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய ரஸ்கின் பானுடைய புக்கு படிக்கிறார், ரஸ்கின் ஜான். அடுத்ததாக சிவில் டிசோபீடியன்ஸ், தாரோ அப்படிங்கிறவர் எழுதியிருக்கார். இது எல்லாத்தையும் வந்து படிக்கிறாங்க. அடுத்ததான் அங்கே வந்து ஒரு ஃபீனிக்ஸ் குடியிருப்பு அப்படிங்கிறத ஏற்படுத்துகிறாரு. டால்ஸ்டாய் கார்டன் பண்ணை அப்படிங்கிறது ஒன்று 1910ஆம் ஆண்டு ஏற்படுத்துகிறாரு. இதெல்லாம் அங்கே சவுத் ஆஃப்ரிக்காவில் பண்ணது. ஸோ நம்ம முக்கியமாக இந்தியாவில் என்ன பண்ணாருங்கிறத பார்க்கலாம். ஜான்வரி 9, 1915 இந்தியாவுக்கு வந்து வராரு. இந்தியாவுக்கு வந்தன்னையுமே அவர் போராட்டத்தில் கலந்துக்கலாமா அப்படின்னு கேட்கும்போது அவருடைய குருவான கோபாலகிருஷ்ண கோகலே வந்துட்டு என்ன சொல்கிறாங்கன்னா, முதல்ல இந்தியாவை பற்றி தெரிஞ்சுக்குங்க, அதுக்கு பிறகு போராட்டத்தில் கலந்துக்குங்க அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ இந்தியாவை வந்து ஃபுல்லாமே டூர் போகிறாரு. அப்படி டூர் போகும்போது தான் 1917 சம்பாரான் அப்படிங்கிற இடத்துல இருக்கக்கூடிய ஒரு ப்ராப்ளமை பற்றி அவருக்கு தெரிய வருது, சரிங்களா. ஸோ ராஜ்குமார் சுக்லா அப்படிங்கிற ஒருத்தர், ஸோ அவர் தான் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த ப்ராப்ளம்ஸை பற்றி இவருக்கு சொல்கிறாரு. ஸோ அப்போ அந்த தீன்கத்தியா முறை அப்படிங்கிறது அங்கே இருக்குது. ஸோ தீன்கத்தியா முறை அப்படின்னு என்னென்னா, அதாவது ஒரு குறிப்பிட்ட பகுதியில் 20ல் ஒரு பங்கு பகுதி அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு பகுதியில் இண்டியோவை மட்டும்தான் கண்டிப்பாக விளைவிச்சு ஆகணும் அப்படி மாதிரி வந்து ஒரு ரூல் வந்துட்டு இருக்குது. அவன் திங்கத்தியா முறைக்கு எகெயின்ஸ்டாக வந்துட்டு யார் போராடுறாங்கன்னா காந்தியடிகள் போகிறாரு. ஸோ காந்தியடிகளுக்கு உள்ளே நுழையும் போது என்ன வருது அப்படின்னு பார்த்தோம்னா, நீங்கள் உள்ளே நுழையக்கூடாது அப்படின்ட்டு, அதான் 3ல் 1 பங்கு பகுதி, 3ல் 1 பங்கு தான் வந்து பார்த்திங்கன்னா திங்கத்தியா முறை. ஒரு நிலம் வச்சுருக்காங்கன்னா அதில் 3ல் 1 பங்கில் வந்து பார்த்திங்கன்னா அவுரி வந்து விளைவிக்கணும். இதுதான் வந்துட்டு அந்த முறை. இது வந்து பார்த்திங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு ரொம்பவுமே, விவசாயிகளுக்கு ரொம்பவுமே ப்ராப்ளமாக இருந்துச்சு. அதுக்கு போராடுறதுக்காக தான் சம்பாரானுக்கு காந்தி போகிறாரு. ஸோ காந்திக்கு வந்து பார்த்திங்கன்னா கலெக்டர் வந்து சொல்கிறாங்க நீங்கள் உள்ளே வரக்கூடாதுன்னு. ஆனால் அந்த சட்டத்தையும் மீறி காந்தி வந்து உள்ளே போகிறார். அதனால தான் இதை சட்ட மறுப்பு இயக்கம் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. உள்ளே போயிட்டு போராடுறாரு. அதுபோல் அந்த போராட்டத்துக்கு வெற்றியும் அடைகிறார், சரிங்களா. ஸோ வெற்றி அடைகிறாரு. அதனால் திங்கத்தியா முறைங்கிறது ரத்து செய்யப்படுது. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அகமதாபாத் மில் ஸ்ட்ரைக் வந்து நடக்கும். அகமதாபாத் மில் ஸ்ட்ரைக்கில் வந்து பார்த்திங்கன்னா அங்களுடைய மில் ஓனர்ஸ் வந்துட்டு 20% தான் தருவோன்னு சொல்கிறாங்க ஹைக்கு. ஆனால் அங்கே இருக்கக்கூடிய எம்ப்ளாயீஸ் வந்து பார்த்திங்கன்னா 50% கேட்பாங்க. அப்போ காந்தி போய் கலந்துக்கிறாரு, 35% கேளுங்கன்னு சொல்லுவார். ஆனால் தரமாட்டாங்க முதல்ல. அதனால் உண்ணாவிரதம் இருப்பார். அதுக்கு பிறகு என்ன பண்ணிடுவாங்கன்னா தந்துடுவாங்க. அதுலேயும் வெற்றி அடைகிறார். அதுக்கு பிறகு கேதா சத்தியாகிரகம். கேதாவில் வந்து பார்த்திங்கன்னா மழை இல்லாதனால விளைச்சல் வந்து ரொம்பவுமே குறைஞ்சிருக்கும். குஜராத்தில் இருக்குது கேதா. அதனால் வந்து பார்த்திங்கன்னா நார்மல் ரூல் வந்துட்டு என்ன அப்படின்னா, விளைச்சல் இல்லை அப்படிங்கும்போது வரி வந்துட்டு கலெக்ட் பண்ணுங்கிற தேவையில்லை. ஆனால் பிரிட்டிஷ் அரசாங்கம் அந்த ரூலை ஃபாலோ பண்ணாமல் வரியை வந்து கலெக்ட் பண்ணிப்பாங்க. அப்போ காந்தி வந்து என்ன சொல்கிறாங்க, நீங்கள் யாரும் வரி கட்டாதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதை ஃபாலோ பண்ணும்போது பிரிட்டிஷ் அரசாங்கமே இறங்கி வந்து யாருனாலாம் வரி கட்ட முடியுமோ அவங்க மட்டும் கட்டுங்க, மற்றவங்களாம் கட்ட வேணாம் அப்படிங்கிற மாதிரி அவங்களே வந்து ஒரு சட்டத்தை கொண்டு வந்துடுறாங்க, ஒரு ரூல் போட்டுறாங்க. ஸோ அதுலேயும் வந்து வெற்றி அடைகிறார். ஸோ இதுக்கு பிறகு வந்து பார்த்திங்கன்னா ஒரு முக்கியமான இது வருது. ஸோ இப்போ நம்ம வந்து 3 போராட்டங்களை பார்த்துட்டோம். இதெல்லாமே வந்து ஒரு குறிப்பிட்ட இடங்களை பேஸ் பண்ண போராட்டம் தான். இதுக்கு பிறகு என்ன கொண்டு வராங்கன்னா ரவுலட் சட்டம் அப்படின்னு கொண்டு வராங்க. ஸோ ரவுலட் சட்டம் அப்படிங்கிறது வந்து எதற்காகனா டிஃபென்ஸ் ஆஃப் இந்தியா ஆக்ட் அப்படின்ட்டு ஒரு சட்டம் இருந்திருக்கும். 1915 கொண்டு வந்திருப்பாங்க. எதற்காகனா இந்த தீவிரவாதிகள் இருக்காங்களா, தீவிரவாதிகள் மற்றும் புரட்சிகர தேசியவாதிகள் இவங்க எல்லாத்தையும் அடக்குவதற்காக கொண்டு வரப்பட்டது தான். ஆனால் இந்த சட்டம் வந்து பார்த்திங்கன்னா டிஃபென்ஸ் ஆஃப் இந்தியா ஆக்ட் ரொம்பவுமே கடுமையானதாக இருந்திருக்கும். ஆனால் இந்த ரவுலட் சட்டம் இன்னும் கடுமையாக இருந்திருக்கும். அதற்கு எகெயின்ஸ்டாக வந்து என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு போராட்டம் வந்து நடக்க தான் ஆரம்பிக்குது. அதாவது ரவுலட் சத்தியாகிரகம்.
இதை வந்து ஒரு கருப்பு சட்டம் அப்படின்ட்டு வந்துட்டு காந்தி வந்து சொல்லிட்டு இந்த போராட்டத்தை ஆரம்பிக்கிறார். ஏப்ரல் 6, 1919 இந்திய அளவில். சரிங்களா? ஸோ இந்த போராட்டம் நடத்திட்டு இருக்கும்போது தான் வந்து பார்த்தீங்கன்னா டாக்டர் சைஃபுதீன் கிச்லு அண்ட் டாக்டர் சத்யபால் மாலிக் அவங்க எல்லாத்தையுமே வந்து என்ன பண்ணிடுவாங்கன்னா கைது செஞ்சுருவாங்க. சரியா? சரி. இந்த ரவுலட் சத்தியாகிரகத்துக்கு முன்னாடியே வந்து என்ன நடந்திருக்கும்னா இந்த கிலாஃபத் இயக்கம் அப்படிங்கிறது நடந்திருக்கும். சரிங்களா? ஸோ கிலாஃபத் இயக்கம் வந்துட்டு என்னன்னா 1918 தான் உலகப்போர் வந்து முடிவுக்கு வந்து வருது. இதில் வந்து பார்த்திங்கன்னா கடைசியில் ட்ரீட்டி ஆஃப் செவர்ஸ் அப்படின்ட்டு செவர்ஸ் உடன்படிக்கை அப்படின்னு ஒன்று போடப்படுது. அதில் வந்து என்ன ஆகுதுன்னா காலிஃபா அப்படிங்கிறவருடைய பதவி நீக்கப்படுது. அந்த லேண்ட் எல்லாத்தையுமே யார் எடுத்துக்கிறாங்கன்னா பிரிட்டிஷ் வந்து எடுத்துக்கிறாங்க. சரிங்களா? காலிஃபா அப்படிங்கிற யாருன்னா முஸ்லீம்களுக்கெல்லாம் தலைவர் அப்படிங்கிற மாதிரியான இருக்கக்கூடிய ஒருத்தர் தான். அதனால் இதெல்லாம் முஸ்லீம்ஸ்களுக்கு பிடிக்கல. அதனால் இதுக்கு எகென்ஸ்டாக கிலாஃபத் இயக்கம்னு ஆரம்பிக்கிறாங்க. இந்த இயக்கத்தினுடைய முக்கியமான நோக்கம் வந்து என்ன அப்படின்னா காலிஃபாவுக்கு அவர் பவரை கொடுக்கணும், திரும்ப அவருடைய எல்லைகளை திரும்ப கொடுக்கணும், ஏன்னா அவர் தான் எங்களுடைய தலைவர், மத தலைவர் அப்படின்னு வந்து சொல்லி கேட்குறாங்க. சரிங்களா? இதில் வந்து பார்த்திங்கன்னா மௌலானா முகமது அலி அண்ட் மௌலானா ஷவுகத் அலி அப்படிங்கிறவர் தான் வந்து இந்த போராட்டத்தை நடத்துகிறாங்க. இதோடைய கூட்டம் வந்து பார்த்திங்கன்னா நவம்பர் மாதத்தில் டெல்லியில் தான் நடக்குது. அந்த கூட்டத்துக்கு யாரும் வந்து போய் கலந்துக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா காந்தி வந்து தலைமை தாங்குறாங்க. சரிங்களா? ஸோ கிலாஃபத் குழுவுக்கு தலைமை தாங்குறாங்க. இதுக்கு யாரும் சப்போர்ட் பண்ணுறாங்கன்னா காந்தியை வந்து சப்போர்ட் பண்ணுறாங்க. இதுதான் வந்து கிலாஃபத் இயக்கம். இந்த கிலாஃபத் இயக்கத்தினுடைய தொடர்ச்சியாக தான் வந்துட்டு எதுவும் நடக்கும்னா இந்த ரவுலட் சத்தியாகிரகமும் நடக்கும். இந்த ரவுலட் சத்தியாகிரகம் நடக்கும்போது தான் வந்து பார்த்திங்கன்னா பஞ்சாப் மாகாணத்தில் ஜாலியன் வாலாபாக் அப்படிங்கிற இடத்துல மக்கள் எல்லாரும் கூடியிருப்பாங்க. சரிங்களா? அந்த சைஃபுதீன் கிச்லு அண்ட் சத்யபால் மாலிக்ங்கிறவங்களே அரெஸ்ட் பண்ணியிருப்பாங்க ரவுலட் சத்தியாகிரகம் பண்ணதுனால. அப்போ ஏப்ரல் 13 1919 இந்த ஜாலியன் வாலாபாக்ங்கிற இடத்துல மக்கள் எல்லாருமே கூடியிருப்பாங்க. அதே போல் போராட்டக்காரங்களும் கூடியிருப்பாங்க. அப்போ அந்த டைமில் தான் யார் வராங்கன்னா ஜென்ரல் டயர் வந்து என்ன பண்ணுறாருன்னா உள்ளே போயிட்டு ஆர்டர் போட்டுறாரு, எல்லாத்தையும் சுட்டு தள்ளுங்க அப்படின்னு எல்லாத்தையும் சொல்கிறாங்க. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா பெரிய அளவில் ப்ராப்ளம் ஆகுது. சரிங்களா? இதெல்லாத்தையும் வந்துட்டு கேட்ட உடனே தான் காந்தி வந்து என்ன ஆரம்பிக்கிறாங்கன்னா ஆகஸ்ட் 1, 1920 ஒத்துழையாமை இயக்கத்தை ஸ்டார்ட் பண்ணுறாரு. ஸோ இந்த ஒத்துழையாமை இயக்கத்தினுடைய முக்கியமான நோக்கங்கள் என்ன அப்படின்னா கிலாஃபத் இயக்கம் இருக்குல்லைங்க, அதுக்கான இது வந்து கிடைக்கணும். ஸோ அதை வந்துட்டு பிரிட்டிஷ் வந்துட்டு அந்த கோரிக்கைகளை நிறைவேற்றணும். அடுத்து இந்த பஞ்சாப் ராங் அப்படிங்கிறது பண்ணாங்களா? ஸோ பஞ்சாப் ராங் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா ஜாலியன் வாலாபாக் மசாக்கரி, அதுக்கும் வந்து பார்த்திங்கன்னா பிரிட்டிஷ் வந்து கரெக்டான நடவடிக்கைகள் எடுக்கணும். ஆனால் பிரிட்டிஷ் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு கமிட்டி வந்து போட்டிருப்பாங்க. சரிங்களா? ஸோ ஹண்டர் கமிட்டின்னு, அந்த ஹண்டர் கமிட்டி வந்துட்டு என்ன பண்ணுவாங்கன்னா இவரை ஜென்ரல் டயரை அவர் வந்து அவர் ரூல் படி தான் செஞ்சுருக்காரு, அதனால் வந்துட்டு அவர் மேலே எந்த ஒரு ஆக்ஷன் எடுக்கக்கூடாது, அவரை டிஸ்மிஸ் மட்டும் பண்ணிடுவாங்க. டிஸ்மிஸ் பண்ணிவிட்டு அவருக்கு பென்ஷன் வந்துட்டு கொடுத்துருவாங்க. சரிங்களா? ஸோ இப்படி இந்த மாதிரியான ஒரு காலகட்டத்தில் தான் வந்து பார்த்திங்கன்னா ஒத்துழையாமை இயக்கம் அப்படிங்கிறது ஆரம்பிக்குது. ஸோ ஒத்துழையாமை இயக்கம்னா என்னென்னா பிரிட்டிஷ் அரசாங்கத்தோட ஒத்துழையாமல் இருக்கக்கூடியதான் இந்த ஒத்துழையாமை இயக்கம். சரியா? சரி, என்னென்னலாம் பண்ணுவாங்க அப்படின்னு பார்க்கும்போது பட்டங்கள் மற்றும் மரியாதையை வந்துட்டு திரும்ப செலுத்திடுவாங்க. அரசினுடைய செயல்பாடுகளுக்கு ஒத்துழைப்பு கொடுக்க மாட்டாங்க. நீதிமன்ற வழக்குகளில் போய் கலந்துக்க மாட்டாங்க. நீதிமன்ற வழக்குகளுக்கு பதிலாக தனியார் மத்தியஸ்தனம் மூலமாக தீர்வு காண்பது. அடுத்து அரசு பள்ளிகளுக்கு வந்து குழந்தைகள் அனுப்பாமல் தேசிய பள்ளிகளுக்கு அனுப்புறது. சரிங்களா? ஸோ சட்டப்பேரவைகளில் வந்துட்டு கலந்து கொள்ளாமல் இருக்கிறது. அரசு விருந்து நிகழ்ச்சி இந்த மாதிரி விழாக்களில் வந்து பங்கேற்காமல் இருக்கிறது. ஸோ குடிமை பணி அல்லது இராணுவ பணிகளில் இருக்காங்கன்னா அதை ஏற்க மறுக்கிறது. இந்த மாதிரியான இதுதான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒத்துழையாமை இயக்கத்தினுடைய முக்கியமான நோக்கம். ஸோ இதுக்கு முன்னாடி இந்த ஒத்துழையாமை இயக்கத்தை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி காந்தி கிட்ட கைசர் ஹி ஹிந்த் அப்படிங்கிற ஒரு பட்டம் வந்து இருந்திருக்கும். அந்த பட்டத்தை திரும்ப கொடுத்துருவார் பிரிட்டிஷ் அரசாங்கத்துக்கு. அதே போல் இந்த ரவுலட் சத்தியாகிரகத்தில் ஜாலியன் வாலாபாக் மசாக்கரி நடந்த உடனேயுமே ரவீந்திரநாத் தாகூர் வந்து என்ன பண்ணியிருப்பாங்கன்னா அவர்கிட்ட இருந்த நோபல் பரிசை வந்துட்டு திரும்ப கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? ஸோ இந்த மாதிரிலாம் வந்து பண்ணிட்டு தான் இந்த போராட்டத்தையே ஆரம்பிச்சிருப்பாங்க. அப்போது காந்தி வந்து என்ன பண்ணுறாருன்னா 1922 பிப்ரவரி மாதம் பர்தோலியிலேருந்து வரிகொடா இயக்கத்தை நாங்கள் ஸ்டார்ட் பண்ண போகிறோம் அப்படிங்கிற ஒரு அறிவிப்பு விடுவார். ஆனால் இதே நேரத்தில் பிப்ரவரி 5, 1922 சௌரி சௌராங்கிற இடத்துல பிரிட்டிஷ் அதாவது இந்தியர்கள் போயிட்டு என்ன பண்ணியிருப்பாங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய போலீஸ் ஸ்டேஷனை வந்து கொளுத்திடுவாங்க. ஸோ இதனால் இந்த போராட்டம் வந்து முடிவுக்கு வருது. காந்தியை அரெஸ்ட் பண்ணிடுவாங்க. இதுக்கு பிறகு ஒத்துழையாமை இயக்கம் அப்படிங்கிறது முடிவுக்கு வருது. ஒத்துழையாமை இயக்கம் முடிவுக்கு வந்ததுக்கு பிறகு அது வந்து யாருக்கு பிடிக்கலனா உள்ளே இருந்து எங்கர் நேஷனலிஸ்ட்டுக்கு வந்து பிடிக்கல. அதனால் வந்து அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா நாங்கள் கட்சி அரசியலில் ஈடுபடுறோம் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. யாருன்னா சிஆர் தாஸ், மோதிலால் நேரு, இவங்க எல்லாருமே. ஆனால் அந்த கொஞ்சம் வயசானவங்களாக இருக்கக்கூடிய ராஜாஜியாக இருக்கட்டும், ஸோ இவங்கெல்லாம் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா
இல்லை நம்ம வந்து கட்சி அரசியல் ஈடுபடக்கூடாது, காந்தி சொன்ன ஆக்கப்பூர்வமான பாதையில் தான் பயணிக்கணும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அப்போ 2 பேருக்கு நடுவில் ப்ராப்ளம் வருது. அதனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த மோதிலால் நேரு, சிஆர் தாஸ், அடுத்ததாக சத்யமூர்த்தி இவங்கெல்லாம் சேர்ந்து சுயராஜ்ய கட்சி அப்படிங்கிறது 1923 நிறுவுறாங்க. இந்த கட்சியும் நல்ல அளவில் போயிட்டு தான் இருக்கும். ஆனால் 1925க்கு பிறகு சிஆர் தாஸ் இறந்ததுக்கு பிறகு இந்த கட்சி வலுவிழக்க ஆரம்பிக்குது. சரிங்களா? இதுதான் வந்துட்டு பார்த்திங்கன்னா 1923 வரைக்கும் இருக்கக்கூடிய ஹிஸ்ட்ரி அயனம். இன்னும் நிறையா இருக்குது.